Hello everyone, welcome to my channel. இன்றைக்கு ஒரு grocery shopping வீடியோ தான் பார்க்க போறீங்க. எனக்கு கொஞ்சம் fruits vegetables வாங்க வேண்டியிருக்கு. அதால ஒரு Chinese food மார்ட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். எங்கட வீட்ல இருந்து இந்த மார்க்கெட் கொஞ்சம் தூரமா இருந்தாலுமே இந்த மார்க்கெட் நல்ல க்ளீனாகவும் எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிறபடியா சம்டைம்ஸ் சம்மர் டைமில் இங்கே வந்து தான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்குறேன் நான். அதோட கனடாவில் ஒரு சைனீஸ் ஃபுட் மார்க்கெட் எப்படி இருக்கும், என்ன ப்ரைஸில் எல்லாம் இருக்குமன்றதையும் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டாக வெஜிடபிள்ஸ் செக்ஷனுக்கு வந்திருக்கிறேன். இங்கே நாங்கள் சாப்பிட்ற எல்லா வெஜிடபிள்ஸுமே வாங்கலாம். பாவக்காயிலேயே 3 விதம் வச்சிருக்கிறோம். சைனீஸும் நாங்கள் சாப்பிட்ற எல்லா வெஜிடபிள்ஸுமே சாப்பிடுவினோம். ஆனால் அவை குக் பண்ணுற மெத்தட் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கூட அவை சூப்போட சேர்த்து சாப்பிடுவினோம். இல்லாட்டிக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே மீட்டோட சோஸ் எல்லாம் சேர்த்து தான் குக் பண்ணி சாப்பிடுவினோம். நான் இங்கே எப்போ வந்தாலுமே வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதோட நீட்டாக பேக் பண்ணியும் வச்சிருப்பினோம். ப்ரைஸும் மற்ற சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணிக்க கொஞ்சம் கூடவே இருக்கும். இந்த கண்டெய்னரில் க்ரீன் பெப்பர் வச்சிருக்கேன். இது நார்மலாக வாங்குகிற க்ரீன் பெல் பெப்பர் தான், ஆனால் வெளியில் பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு தின் ஸ்கின் பெப்பர்ன்னு போட்டிருக்கேன். ஒரு பாக்ஸில் 5 வச்சிருக்கேன். $3.35. இந்த டொமேட்டோஸ் ஸ்ட்ராபெரி டொமேட்டோஸ்ன்னு போட்டிருக்கேன். 1 பவுண்ட் $2.99. அது மாதிரி இது மினி டொமேட்டோஸ்ன்னு போட்டிருக்கேன். இந்த பாக்ஸ் $3.99. இது பர்பிள் டொமேட்டோ, இதுவும் 1 பவுண்ட் $3.99. இதில் க்ரீன் ஒயிட் ரேடிஷ் எல்லாம் வச்சிருக்கேன். இங்கே இருக்கிற முள்ளங்கி மைல்டு ஃப்ளேவராக தான் இருக்கும். ஊரில் எல்லாம் இதில் இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பைசி ஃப்ளேவர் வரும். அதை எடுக்கிறதுக்காக சோல்ட் வாட்டரில் கட் பண்ணி வச்சுட்டு தான் குக் பண்ணுறது. இங்கே டிரெக்டாகவே குக் பண்ணிடலாம். அவ்வளவுக்கு பெரிய அந்த ஃப்ளேவர் ஒன்றும் இருக்காது. பெல் பெப்பர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ தான் பிடுங்கி கொண்டு வச்ச மாதிரி இருக்குது. எல்லாமே கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. லூஸாக வச்சுருந்தா நாங்கள் எங்களுக்கு விரும்பின அளவு விரும்பின கலர்ஸை எடுத்துக்கொண்டு போகலாம். இவை மோஸ்ட்லி எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கிறபடியாக அதையுமே கஸ்டமர்ஸுன்ற தேவைக்கு தக்கின மாதிரி கலர்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ எங்களுக்கு தனியாக க்ரீனும் ரெட்டும் வேணுமெண்டா அதுக்கு தக்கின மாதிரியும் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கணும். அதோட சில பாக்ஸில் 2 வச்சிருக்கணும். சிலதுகளில் 3 4 அப்படி எல்லாமே கலர்ஸும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கணும். அதால் நாங்கள் பேக் பண்ணி இருந்தாலுமே எங்களுக்கு தேவையான கலர்ஸை எடுத்துக்கொண்டு போகலாம். இங்கே வந்தால் எல்லா விதமான கீரைகளுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம். இது ரெட் ஸ்பினச் 1 பவுண்ட் $5 போட்டிருக்கேன். நான் வித்தியாசமான கீரைகள் வாங்குறதுக்காகவே சில நேரங்களில் இங்கே வாடுறது. இது பசலிக்கீரை, இதுவுமே நல்ல வடிவாக பேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். எல்லா சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்லையுமே கோஜி லீவ்ஸ்ன்னு வச்சுருப்பேன். இதை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ஒரு ஹேர்பல் ஃப்ளேவர் வரும். அதால் க்ரீன் டீயோட எல்லாம் இந்த இலையை போட்டு குடிக்கலாம். ஆனால் ஒரு பிட்டர் டேஸ்ட்டும் இருக்குது. அதால் கோக்னட் சேர்த்து கீரை மாதிரி செய்துன்னு சாப்பிடலாம். லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவ, சுகரை கண்ட்ரோல் பண்ண விரும்புகிறவ, மற்றது ஸ்கின் ப்ராப்ளம், கண்ணுக்கெல்லாம் இந்த கோஜி லீவ்ஸ் சரியான நல்லது. கோஜி லீவ்ஸ் கிடைக்காட்டிக்கு கோஜி பெரிஸ் அண்டும் ட்ரை பண்ணி வச்சிருப்பினோம். அது மாதிரி கோஜி பவுடர் அண்டும் வச்சிருப்பினோம். அதுகளையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த லீவ்ஸில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதால் மிஸ் பண்ணாமல் இங்கே பார்த்தீங்கன்னாலும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க.
கோகனட் வாட்டர் எல்லாம் ஈஸியாக ஓப்பன் பண்ணி குடிக்கிற மாதிரி ஸ்ட்ரோவோட வச்சிருக்கேன். நான் ஒருக்கா வாங்கி குடிச்சு பார்த்துருக்கிறேன். கோகனட் வாட்டர்ன்ற டேஸ்ட் இருக்காது. அதோட ஓப்பன் பண்ணவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பெருசாக வாங்குறேன் இல்லைங்க. இது வந்து ஸ்ட்ரோவோட இருக்கிறது $4 போட்டிருக்கேன். ஸ்ட்ரோ இல்லாமல் இருக்கிறது $3 போட்டிருக்கேன். ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் நிறைய வெரைட்டிஸில் ஃப்ரூட்ஸும் இருக்கும். இதில் இருக்கிற மேங்கோஸ் எல்லாம் கொஞ்சம் சின்ன. நான் இப்போ கையில் வச்சிருக்கிறது வந்து நல்ல பெருசு பாக்ஸில் வரும். நான் அந்த பாக்ஸோட வாங்குறதுக்காக தான் இன்றைய வந்தது. ஆனால் முடிஞ்சுதான். இப்போ ஒன்று மட்டும் எடுத்திருக்கிறேன். கனடாவில் இப்போ மேங்கஸ்டீன் எல்லாம் நிறைய வருது. முந்தியெல்லாம் இப்படி வாங்கி சாப்பிடலாது. இப்போ சம்மர் டைம் வந்தால் எல்லா இடமுமே வாங்கலாம். அதோட ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல ஸ்வீட்டாகவுமே இருக்கும். இதில் வந்து ஒரு பேக் வந்து வாங்குறேன்டா $12 அப்படி வரும். 1 pound $5.88 போட்டிருக்கேன். இது வந்து ரூபி பேர்ஸ். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே வச்சிருக்க மாட்டோம். இங்கே வந்தால் எல்லா விதமான ஃப்ரூட்ஸுமே வாங்கிட்டு போகலாம். 1 pound வந்து $5.99 போட்டிருக்கேன். டிராகன் ஃப்ரூட்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கிறேன். இது வந்து வியட்நாம் டிராகன் ஃப்ரூட், கோல்டன் டிராகன் ஃப்ரூட், ரெட் ஃப்ளஷ் டிராகன் ஃப்ரூட் அண்டு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ப்ரைஸுக்கு வச்சிருக்கிறேன். அங்கால ஒரு செக்ஷன்லேயும் அப்படியே நிறைய டிராகன் ஃப்ரூட்ஸ் வச்சுருந்துச்சுன்னா இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே டேஞ்சரின், மேண்டரின், ஒரேஞ்சஸ் அண்டு ஒவ்வொன்றுலேயுமே 2-3 வெரைட்டிஸில் ஒவ்வொரு ப்ரைஸில் வச்சிருக்கணும். சிலதில் வந்து பேக் பண்ணி வச்சிருக்கணும். நல்ல நீட்டாக அடுக்கியும் வச்சிருக்கணும். எங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்களே பிக் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிற மாதிரியும். மற்ற சூப்பர் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணிக்க ஒவ்வொரு முறையும் நான் இங்கே வரைக்கும் இந்த ஃப்ரூட்ஸுகளுமே இன்னும் இங்கே கூட நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. இதில் இருக்கிறது தான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான மியசாக்கி மேங்கோஸ். ஒன்றுன்ற ப்ரைஸ் வந்து $68 போட்டிருக்கேன். நான் இவட்ட கேட்டேன் இந்த மேங்கோஸ் இவ்வளவு எக்ஸ்பென்சிவ் வந்து. அதை சொல்லிச்சுன்னா ஜப்பான்லேருந்து தான் கொண்டு வரதான். இது வந்து இப்படி ரெட் கலர் ஆப்பிள் மாதிரி இருக்கிறதுக்காக க்ரீன் ஹவுஸில் சரியான டெம்பரேச்சர், சரியான சன்லைட் எல்லாம் கிடைக்கிற மாதிரி வளர்த்து மரத்திலே தானே ரைப் பண்ண விடுவினோம். அது பிறகு கையாலேயே பிக் பண்ணி வடிவாயெல்லாம் பேக் பண்ணிட்டு தான் அனுப்புவினோமா. சாப்பிட்டா சரியான ஸ்வீட்டாகவும் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்குமாம், க்ரீமியாகவும் இருக்குமான்னு சொல்லிச்சுனா. நான் ஒரு நாளும் சாப்பிட்டு பார்க்கல. அதுக்கு பக்கத்தில் மஸ்கட் கிரேப்ஸ் வச்சிருக்கேன். ஒரு கொஞ்சம் தான் ஒரு பாக்ஸுக்கு இருக்குது. அதுவும் வந்து $78. அது பக்கத்துலேயும் ஒவ்வொரு வெரைட்டிஸில் கிரேப்ஸ் எல்லாம் வச்சுருந்துச்சுன்னா எல்லாமே $29 அப்படி போட்டிருந்துச்சுன்னா. இந்த மாதுளம்பழம் எல்லாம் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒன்று வந்து $6 போட்டிருக்கேன். இந்த ஆயில் ஃபுல்லாகவே நூடுல்ஸும் சூப்ஸும் தான் வச்சிருக்கணும். நூடுல்ஸில் எல்லாம் ரைஸ் நூடுல், எக் நூடுல், இன்ஸ்டன்ட் நூடுல் அண்டு எல்லாத்துலேயுமே வேரியஸ் சைஸ், திக்னஸ், ஃப்ளேவரில் வச்சிருக்கணும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் மாதிரி தான் மீட் செக்ஷனும் வந்து நல்லா க்ளீனாக வச்சிருக்கணும். ஃப்ரீசர்லையும் மீட் கட் பண்ணி வச்சிருக்கணும். மீட் கவுண்டர்லையும் வந்து தேவையான அளவை கட் பண்ணி வாங்கி கொண்டு போயினோம். ஓப்பன் ஃப்ரிட்ஜ்லேயுமே மீட் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கணும். பீஃப், மட்டன்,
சிக்கன் போக்கண்டு எல்லா விதமான மீட்டும் வச்சிருக்கணும். நான் ஒரு நாளுமே இங்கே வந்து மீட் ஒன்றும் வாங்கலை, ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மீட் செக்ஷனில் ஓப்பன் ஃப்ரிட்ஜில் எல்லா மீட்டுகளுமே பேக் பண்ணி வச்சுருப்பினோம். சிக்கன் செக்ஷனில் வந்து சிக்கனுண்ட எல்லா பார்ட்ஸுமே இருக்கும். சிக்கனுண்ட ஹார்ட், சிக்கன் கிசர்ட் எல்லாம் வச்சிருக்கணும். இது வந்து போக், பீஃப், பிளட் கட்டுன்னு வச்சிருக்கணும். நாங்கள் சாப்பிடாதபடியாக பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் இவை வந்து நூடில் அதோட சேர்த்து சாப்பிடுவினோம். இந்தியாவில் பார்த்தா சிக்கன் விங்ஸ், சிக்கனுண்ட ஃபீட் எல்லாமே வச்சிருக்கணும். ஹோல் சிக்கன்லேயே 2-3 விதமானது வச்சிருக்கணும். யங் சிக்கன், ஃப்ரீ ரேஞ்ச் சிக்கன் எல்லாம் வச்சிருக்கணும். அதோட இதில் சில்கி சிக்கன் வச்சிருக்கணும். இதை பிளாக் சிக்கன்னு சொல்லுவினோம். பார்க்குறதுக்கு தான் இந்த கலர் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் உடம்புக்கு நல்ல மண்டு நிறைய பேர் இது வாங்கி சாப்பிட்றவ. டேஸ்ட்டும் வந்து மற்ற சிக்கனுக்கும் இதுக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஃப்ரீ ரேஞ்ச் சிக்கன்லேயும் வந்து 2-3 பிராண்ட் வச்சிருக்கணும். அதோட மேல் ஷெல்ஃபில் வந்து ஃப்ரீ ரேஞ்ச் சிக்கன், இந்த பிளாக் சிக்கன் எல்லாத்தையும் ஹாஃபாக கட் பண்ணி இப்போ கொஞ்சமாக எடுக்க விரும்புகிறவைக்கு தக்கின மாதிரி வடிவாக பேக் பண்ணி எல்லாம் வச்சிருக்கணும். அடுத்ததாக போக் செக்ஷனில் போக்குண்ட கிட்னி, ஹார்ட், லிவர், ஸ்டொமக், இன்டெஸ்டின் அண்டு எல்லா விதமான பார்ட்ஸுமே வச்சிருக்கணும். சீ ஃபுட் செக்ஷன்லேயும் நிறைய வித்தியாசமான ஃபிஷ் எல்லாம் வச்சிருக்கணும். சீ ஃபுட்டுகளை லைவாக வச்சிருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் அந்த ஃபிஷ் மனம் வந்து கொண்டிருக்கும். இங்கே பெருசாக அந்த மனம் ஒன்றும் இல்லாமல் நல்ல வடிவாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கணும். லைவாக எல்லோ ஈல் வச்சிருக்கணும். 1 pound 10.99 போட்டிருக்கணும். தமிழில் விலாங்கு மீனன்று கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் தமிழ் கடையில் ஒன்றும் இந்த மீனை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. இந்த டேங்கில் பெரிய நண்டுகள் எல்லாம் வச்சிருக்கணும் லைவாக. ஆனால் நாங்கள் தமிழ் கடையில் வாங்குகிற நண்டுக்கும் இதுக்கும் கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது ஒரு பெரிய ஃபுட் மார்ட்ன்றபடியாக பேக்கரி செக்ஷனும் வச்சிருக்கணும். இதில் அவைண்ட ஸ்டைலில் செய்த ஜாம், பிரெட், பன்ஸ், சீஸ் கேக்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஃப்ளேவரில் விதமாக ஒவ்வொரு கலர்ஸில் செய்து வச்சிருக்கணும். இன்றைக்கு நான் எதிர்பார்த்து வந்த மேங்கோ பாக்ஸ் தான் வாங்க முடியாமல் போயிட்டுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாண்டா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.